இன்னைக்கு நம்ம தூக்க பிரச்சனை எதனால வருதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி சமாளிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், சில பேருக்கு வந்துட்டு டிப்ரெஷன் இல்லை ஆங்ஸைட்டி இருக்கும். நம்ம சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலே தூக்க பிரச்சனை வரும். மூச்சு குழாய்க்கு இருக்கிற கேப் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்படி கம்மியாகும், தூங்க போகும்போது அது கம்மியாகும். ஸோ கம்மியாகும் போது என்ன ஆகணும், இதுக்கு பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால ஸ்லீப் அப்னியா வரும். ஸோ உடல் பருமன் கம்மியாகும் போது அவங்களுக்கு அந்த ஸ்லீப் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்னைக்கு நம்ம தூக்க பிரச்சனை எதனால் வருதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி சமாளிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், ஒருத்தன் தூக்க பிரச்சனை இருக்குன்னா ஒன்று தூங்க போகும்போது வரலாம். அதாவது தூங்க போகும்போது அவங்க தூக்கமே வராமல் இருக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க, ஆனால் ஒரு 10-11 மணிக்கு இல்லை 12 மணி 1 மணி அந்த மாதிரி எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க நடு ராத்திரியில். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு இருப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங், அதாவது ஒரு 4-5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தூக்க பிரச்சனை வந்துட்டு எந்த இடத்துல அவங்க பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் காசும் இருக்கும். சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ இன்னைக்கு நைட் நம்ம தூங்கிடுமா அப்படின்ற பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம பயந்தோம்னா நம்ம தூக்க வருமா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் அவங்க தூங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்துட்டு ஒரு 9 மணிக்கு தூங்க போகிறோன்னா, ஐயோ நம்ம தூங்கிடுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 ஆகும், 11 ஆகும், 12 ஆகும், 1 ஆகும், எல்லா டைமும் அந்த தூக்கத்தை பற்றி மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதனாலேயே அந்த பதட்டத்தினாலே அவங்களுக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதனால அவங்க தூக்கம் ஃபுல்லாக கெட்டதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கம் நல்லா தான் தூங்கியிருப்பாங்க. பட் அவங்களோட ஃபீலிங் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒழுங்காக தூங்கலை. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, சார் நைட்டு தூங்குறாங்க, ஆனால் காலை வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு தூக்கமே வரலை, நான் நைட்டு ஃபுல்லாக வந்து முழிச்சிட்டு தான் இருந்தேன், என்னை யாராவது தட்டினா கூட எந்திரிக்கிற மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்லீப் ஸ்டடிலாம் எடுத்து பார்த்தா அது நார்மலாகவே இருக்கும். அதனால தேவையில்லாமல் வந்துட்டு மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா அது கிளியராக ஹிஸ்ட்ரி எடுத்து அது தேவையில்லையா மாத்திரன்றதை சொல்லிடுவாங்க. சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லாம் தூக்க பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தூக்க பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தைராய்டு டிசார்டர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அடிசன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூக்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்துட்டு டிப்ரெஷன் இல்லை ஆங்ஸைட்டி இருக்கும். நம்ம சைக்காட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனாலே தூக்க பிரச்சனை இருக்கும். ஸ்கிசோஃப்ரினியா இந்த மாதிரி பிரச்சனைகளை கூட வந்துட்டு தூக்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ட்ரீட் பண்ணும் போதே வந்து தூக்க பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். அடுத்த சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, படுக்கும்போது இந்த தொண்டையில் இருக்கிற மூச்சு குழாய்க்கு இருக்கிற கேப் வந்து கம்மியாயிடும். ஸோ இப்படி கம்மியாகும், தூங்க போகும்போது அது கம்மியாகும். ஸோ கம்மியாகும்போது என்ன ஆகும், குரட்டை சத்தம் அதிகமாக வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எந்திரிச்சு தூங்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா அந்த கேப் க்ளோஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த தூக்க பிரச்சனை ஏற்படாது. ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால ஸ்லீப் அப்னியா வரும். ஸோ உடல் பருமன் கம்மியாகும் போது அவங்களுக்கு அந்த ஸ்லீப் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். சில பேர் ஷிஃப்ட் ஒர்க்ஸ் போகிறதுனாலே வந்து தூக்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஷிஃப்ட் ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு காலைல ஷிஃப்ட் போடுவாங்க, திடீர்னு மதியானம் ஷிஃப்ட் போடுவாங்க, திடீர்னு நைட் ஷிஃப்ட் போடுவாங்க. ஸோ இப்படி மாறி இருக்கிறதுனால அவங்க சர்க்காடியன் ரிதம், அவங்க பயாலஜிக்கல் கிளாக் வந்து அஃபெக்ட் ஆகும். இதனாலே தூக்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்குதுன்ற காரணத்தினால தூக்க மாத்திரை எடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1-2 மாதத்துக்கு வந்து ஒரு தூக்க மாத்திரையில் நல்ல தூக்கம் வரும். பட் ஒரு 3 மாதம் கழிச்ச பிறகு 2வது தூக்க மாத்திரை கேட்கும். அப்புறம் கொஞ்ச நாள் போக பார்த்தா 3-4 அப்படி எக்ஸ்ட்ரா போயிட்டு கடைசியில் வந்துட்டு ஒரு நிறைய தூக்க மாத்திரை எடுத்தால் தான் அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தூக்க மாத்திரை எடுத்தாலுமே வந்துட்டு அவங்களுக்கு தூக்கம் வராமல் போகிறதுனால அவங்களுக்கு அந்த அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதனாலே தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், டாக்டரை கேட்காம தூக்க மாத்திரை எடுக்கவே கூடாது. டாக்டரை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சஜஷன் படி தான் போகணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்லீப் ஹைஜீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஸ்லீப் ஹைஜீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமில் தூங்கணும், கரெக்டான டைமில் எந்திரிக்கணும், டெய்லி பெட்ஷீட்ஸை மாற்றணும், காஃபி டீலாம் வந்து நிறைய ஈவினிங் டைம்ஸில் எடுக்கக்கூடாது, ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும், பெட்டை வந்துட்டு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தூங்குறதுக்கும் செக்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் மதியான நேரத்தில் தூங்குற ஆளாக இருந்தீங்கன்னா, மதியான நேரத்தில் தேவைப்பட்டால் 20 நிமிஷம் மட்டும் தூங்குங்க, அதுக்கு மேலே தூங்காதீங்க. இன்கேஸ் அதுக்கு மேலே தூங்கும்போது என்ன ஆகும்னா அதனாலே உங்களுக்கு தூக்க பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட் டைமில் தான் வந்து ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ லைட் வரதுனாலே நம்ம தூக்கம் வந்துட்டு கெடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோனையும் வந்துட்டு ஒரு 7 o'clock 8 o'clock மேலே வந்து ஃபோனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனாலே வந்து உங்களுக்கு ஸ்லீப் வந்துட்டு இன்னும் பெட்டராக ஆரம்பிக்கும். இன்கேஸ் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதுக்கு வந்துட்டு ஒரு தெரப்பி வைஸ் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பண்ணலாம் இன்கேஸ் ஸ்லீப் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்துட்டு நம்ம தூக்கத்தை பற்றி என்ன தப்பான எண்ணம் வச்சுருக்கோம் அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம், நம்ம பிஹேவியரில் என்னென்ன பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் நம்ம தூக்கம் எப்படி கெடுது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணும்போது அவங்க தூக்கம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் மெடிகேஷன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டால் அப்போ நம்ம டாக்டர்ஸோட அட்வைஸோட எடுக்கிறதுன்றது கரெக்டாக இருக்கும்.